எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஃப்ராக்சர்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்றேன். நான் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ராக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த எலும்பெல்லாம் வந்து முறியிறது, அதாவது ஹேர்லைன் கிராக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து நல்லா அடிபட்டதுன்னா எலும்பு நல்லாவே வந்து உடஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம உடனே என்ன ஆகணும், நம்மளுக்கு எலும்பு வந்து உடஞ்சிதுன்னா, ஃப்ராக்சர் ஆச்சுன்னா வந்து உடனே ஸ்வெல்லிங் ஏற்படும், அதாவது வந்து வீக்கம் ஏற்படும். அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம டாக்டரை போய் பார்த்து எக்ஸ்ரே மாதிரி எதாவது எடுக்க சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக வந்து அதுக்கு நம்ம வந்து மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது வந்து அந்த எலும்பு முறிவு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஹேர்லைன் கிராக்னால் அதுக்கு ஒரு மாதிரி டைம் கொடுப்பாங்க. இப்போ பெரிய இங்கே வந்து நல்லாவே உடஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வேறு மாதிரி வந்து 2 வீக்ஸு 3 வீக்ஸ் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எந்த இடத்துல அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கோ அதை அசைக்காமல் வச்சாலும் அது திரும்பி வந்து நல்லா ஜாயின் ஆகும். அந்த லிகமெண்ட் டேரும் அதே மாதிரி தான். இப்போது அது வந்து அந்த டைம் அவங்க சொல்கிற டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எக்ஸசைஸ் ஸ்லோவாக ஆரம்பிக்க சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம மெதுவாக வந்து அவங்க சொல்கிறபடி ஆஸ் பர் டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா திரும்பி வந்து அந்த நார்மல் மூமெண்ட்டுக்கு வந்து வந்துடும், மொபிலிட்டிக்கு வந்துடும். அது நம்மளுக்கு கை காலில் உடஞ்சிருக்கிறது அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் எலும்புகள். அப்புறம் வந்து அதே மாதிரி வந்து அந்த மாதிரி இன்ஜுரிஸு அந்த மாதிரி ஃப்ராக்சர்லாம் இருக்கும்போது நடக்காமல் இருந்து செல்லும்போது, இல்லாட்டி கையில் வந்து வெயிட்டெல்லாம் தூக்காதுன்னு சொல்லும்போது அதையும் மீறி நம்ம செய்யும்போது அது வந்து ஜாஸ்தி தான் ஆகும், இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. என்ன தான் நம்ம வந்து ஸ்க்ராப் பேண்டேஜ் அது இதுன்னு போட்டாலுமே அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அதனால் வந்து அதை ரெஸ்ட் எடுக்கணும்னா அது வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். அந்த டைமில் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். கால்சியம் ரிச் ஃபுட்டு, அந்த மாதிரி முட்டை, பால், கீரை, அப்புறம் அந்த நான்வெஜ் சாப்பிடணுன்னா அவங்க சாப்பிட்றாங்கன்னா அது சாப்பிட்லாம். தக்காளி இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடும்போது வந்து கால்சியம் நல்லா கூட கிடைக்கும்போது சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம சரியாக வந்து ஹீல்ஸ் எல்லாம் போடுறோம், சரியாக நடக்காமல் இருக்கும், இல்லாட்டி சரியாக நடக்காமல் இருக்கிறது, ரோட்லலாம் அந்த மாதிரி மேடு பள்ளங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்காம சரியாக நடக்காமல் இருக்கிறது இதனால தான் ஏற்படுது. சில பேர் வந்து மாவு கட்டு கூட போடுவாங்க அதுக்கு. அது வந்து அவங்கவுங்க போய் எந்த டாக்டரை பார்க்குறாங்களோ அதை பொறுத்தது. பட் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ்லாம் இருந்ததுன்னா வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து விடுபடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்து நடக்கிறது போகிறது வரதெல்லாம் பண்ணோம்னா நல்லது. அவ்வளோதாங்க. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.